நற்செய்தி பெறப்போகும் மேச ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள், சிறப்புமிக்க பலாபலன்கள் நிறைய காத்திருக்கு. ஒன்றுன்னா கேளுங்க. இதில் எந்தெந்த விஷயங்களை மேன்மைப்படுத்திக்கணும், எதில் தற்காத்து கொள்ளணும், அதை விட உங்கள் ராசி எண்கள், நிறங்கள் அனைத்துமே இந்த இதுக்கு இருக்குது, உறுதியாக உங்களுக்கு பயன்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து தைரியம், வீரியம், போகஸ்தானத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கார். பொதுவாக ஒருத்தருக்கு தைரியம் இருந்தாலே பாதி வெற்றின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தைரியம் தேவை. தைரியம் இல்லாமல் தயங்கி பல விஷயங்கள் நடந்திருக்கு. தைரியம் தேவை. அப்போ அங்கே 3ஆம் இடத்துல இருந்து கம்யூனிகேஷன், செய்திகள், நற்செய்திகள் அனைத்தும் வர காத்திருக்குது. முதல்ல வேலையை பற்றி பேசிடுவாங்க. உங்கள் 3ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடம் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறது. அவர் தன் 4ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறார். அதே 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வீட்டை பார்க்குறார். 8ஆம் பார்வையாக கர்மஸ்தானம் 10ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ வேலை சார்ந்த விஷயங்களில் நடக்கப் போகுது. முதல் இடம் மாற்றம், வேலைக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ கிடைக்க போகிறவங்க நிறைய பேர். போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா, சார் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம், தகவல் இன்னும் கொடுக்கல, தரேங்கிறாங்க, தள்ளைங்கிறாங்க, இழுபறியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஒரு மாறுதல் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உறுதியாக மாறிக்கலாம், வெற்றி நிச்சயம் சொல்லலாம். வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட், அப்போ ப்ரொமோஷனுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உறுதி. இதில் வேலையில் ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும். தகவல், அதாவது ஒரு கம்பெடிஷன் சம்மந்தப்பட்டதோ இமெயில் ஏதோ ஒன்று அனுப்பும் பொழுது 1க்கு 2 முறை, முதன் வீடா 2 முறை வெரிஃபை பண்ணி ஆகணும். நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க, கீழே வேலை செய்கிறவங்க சிறு தவறு செஞ்சுருப்பாங்க. அந்த தவறு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கணும். இது கவனம். இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா, வேலையில் எவ்வளோ கடுமை உழைப்பு பண்ணாலும் மேலதிகாரிகளோ மற்றவங்களோ பலாபலன்கள் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு உண்டான அமைப்பு நீங்களே தான் பெற போகிறீங்க. பொருளாதார உயர்வை பற்றி பார்க்கணும். குடும்பம் பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இது என்னென்னா, 9ஆம் அதிபதி அவரே 12ஆம் அதிபதி, தனம், குடும்பம், வாக்கு, நேத்திரம் குறிக்க 2ஆம் வீட்டில் இருக்கார். சுபகிரக, அந்த குருங்கிறது சுபகிரகம். அவர் 6ஆம் இடமான வேலை, கடன், தொந்தரவை அங்கேயும் பார்க்கிறார். 8ஆம் இடம் பிரச்சனை, அங்கேயும் குரு பார்வை செலுத்துகிறார். 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ வேலை சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து வேலையில் சும நிலை. 8ஆம் இடம் பிரச்சனைகள் எல்லாம் விலைக்கு வாழ்வில் நல்வாழ்வு கொடுக்க போகிறார். பூர்வீக ரீதியான சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் பிரச்சனை அனைத்தும் விலக போகிறது. 10ஆம் இடம் இங்கே செவ்வாயும் பார்க்கிறார், குருவும் பார்க்குது. இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, கௌரவம், அந்தஸ்து உயரப்போகிறது. முதல்ல குடும்பம் ஒரு நல்ல நிலையை வரப்போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை, உங்கள் வாக்கு, பலிதம், பேச்சு ஏற்பட போகிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி குடும்ப ஒற்றுமை ஏற்பட போகிறது. இதில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பேசிட்டு அடுத்து போகிறேன். முதல்லாம் திருமணம் பொருத்தம் இருக்குன்னாங்க, அந்த பக்கம் பார்த்தா இல்லைங்கிறாங்க. கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அதுக்கெல்லாம் நிவர்த்தியாகி நல்வழிப்பட போகிறதுனே சொல்லுவோம். முதல்ல திருமணத்துக்கு வீட்டாரை பார்த்திங்கன்னா, ஆடி மாதம்னு தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒத்து வந்தது அந்த பக்கம் இல்லைங்கிறாங்க. சார் எல்லாமே கரெக்டாக வருது, எப்போ தான் சார் முடியும்? அந்த முடிகிற மாதம் இந்த மாதம். உறுதி கொடுக்க வேண்டிய மாதம் வந்தாச்சு வெகு காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் ராசி அதிபதிக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கார். 6லிருந்து தன் 7ஆம் வீட்டுக்கு இந்த மாத இறுதியில் வந்துடுறார். அப்போ சுப நிகழ்ச்சி உறுதியாக போகிறது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சி, புதன் 3 கட்டம் வரைக்கும் பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி, அனைத்துமே இந்த ராசிக்கு நல்லது தான் வரும். அப்போ திருமணம் உறுதியாக நிச்சயமாக போகிறது. ஒரு சிலர் கேட்பாங்க, சார் முதல்ல திருமணம் பண்ணி சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட்டு 2வது திருமணம் பண்ணலான் இருக்கோம், நடக்குமா சார்? பயப்பட தேவையில்லை. 2வது திருமணம் நடைபெறுகிற காலகட்டம் வந்தாச்சு. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி அவரே குடும்பஸ்தானத்துக்கு வந்து இருக்கிறார். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு விரைவில் திருமணம், 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிறப்புக்கு தாங்க யோகம். உங்கள் 5ஆம் அதிபதி அங்கேயே சூரியனும் பயணித்து கொண்டிருக்கிறார். சூரியன் 5 குழந்தைகாரகன், காலபுருஷனுக்கு அங்கேயே பயன்படும். குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சின்ன சின்ன மருத்துவ செலவுகளாக செஞ்சு ரொம்ப நாளாக வராதும் இருக்கிறவங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தா உறுதியாக குழந்தை வர காத்திருக்கு. இதில் சுப செய்தி என்ன அப்படின்னா, 3ல் மங்களகாரகன் இருக்கிறார். 3ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்புறம் கொஞ்சம் இந்த மாதத்துக்குள்ளே 5ஆம் வீட்டுக்கு சென்று பின்ன 6ஆம் வீடு செய்கிறார். நிறைய மாற்றம். ஆக மொத்தம் உங்களுக்கு
இடமாற்றம், வளர்ச்சி, வெற்றி. இதில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடம் இருக்குது, அதை கொடுக்கல் வாங்கல் விற்கலாமா, ஒரு கடன் இருக்குது, அதை அடைக்கிறதுக்கு இந்த வீட்டையோ இந்த வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு செய்யலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வருகிற காலகட்டம். உறுதியாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வரப்போகிறது. உடல் உபாதைகள் பொதுவாகவே போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா உடல் ஒன்று மாற்றி ஒன்று, குடும்பத்தில் விரைய செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தது, அதெல்லாம் குறைகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்து, அப்போ ரோகஸ்தானம் அந்த குரு பார்க்கறனால மட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதில் இன்னொரு விசேஷ பார்வையாக அவர் குரு வக்ரம் பெற்று பார்க்கிறார். இப்போ குரு வக்ரம் பண்ணால் தன் 9ஆம் பாவம், 9ஆம் பார்வை 6க்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க, பாக்கியஸ்தானம். அப்போ வேலையில் உயர்வு மட்டும் இல்லை, உடல் தொந்தரவும் குறைய போகிறது அப்படின்னே சொல்லிடலாம். இதில் இந்த வீடு, ஒரு சிலர் கேட்பாங்க, சார் வாடகை வீடு இருக்குது, வேறு வீடு மாறலாமா, சொந்த வீடு பாலக்கல் அந்த கட்டலாமா, ஒரு அட்வான்ஸ் வீடு வருது அட்வான்ஸ் கொடுக்கலாமா, இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்துக்கும் சக்ஸஸ். வண்டி வாகனம் பற்றி ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. சார் நாங்கள் வண்டி வாகனம் இப்பொழுது வாங்கினா கரெக்டாக இருக்குமா? உறுதியாக உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் வண்டி வாகனம் உண்டு, உறுதியாக வாங்கக்கூடிய காலகட்டம். இதில் ஒரு சிலர் ட்ராவல்ஸ் நடத்துவாங்க. ட்ராவல்ஸ் நடத்துறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருங்கன்னே சொல்லுவேன். ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, ஹோட்டல் சம்மந்தப்பட்டது, லார்ஜ் சிஸ்டம்ஸ் நடத்துகிறது, நீர் சம்மந்தப்பட்ட துறையினர், கலைத்துறையினர், சினிமா, ஏன்னா 5ஆம் அதிபதி 5லே சூரியன் இருக்கார், சினிமா சம்மந்தப்பட்டது, யூடியூப், கலை சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகமான காலகட்டம். அரசியல், அரசாங்க கிரகமே சூரியன், அவர் இப்போ ஆட்சி பெற்றிருக்கிறார். வலுவான சூழ்நிலையில் இருக்கும்போது விட்டுடலாமா? இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. அப்போ நல்ல காலம் இருக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கணும். இதை தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை வேறு தொழில் வேறு. வேலைனா 6ஆம் பாவங்க, தொழில் அப்படின்னா அது 10ஆம் பாவம். அப்போ 10ஆம் அதிபதி அவரே 11ஆம் வீட்டில் பயணித்து கொண்டிருக்கிறார். வக்ரம் பெற்றிருக்க சார், அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, கர்மகாரகன் தன் பயணத்தை நோக்கி 10ஆம் வீட்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தொழிலில் விருத்தி செய்ய வேண்டிய காலகட்டம். இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறீங்க, கஷ்டப்படுறோன்னு நினைக்கல, இஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை அதிகரிக்க போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். இப்பொழுது உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் சாதகமாக நடக்க போகுது. இதில் என்ன ஒரு கவலை வரும்னா, சார் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பிஸ்னஸ் நல்லா போகுது, ஆனால் செலவு பண்ண மட்டும் தான் வந்துட்டுருக்கே, எப்போ சார் உறுதியான லாபம் வரும்? லாபம் சில மாதங்களில் வரப்போகுது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற கம்யூனிகேஷன், உங்களுக்கு கிடைக்கிற கான்டாக்ட், உங்களுக்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி தான் இப்பொழுது உங்களுக்கு பிஸ்னஸ். உங்களை பப்ளிசிட்டி பண்ணிக்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் உறுதியாக இருக்குது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா குரு உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ஒன்றும் வளர்ச்சி குன்றாது, மென்மேலும் வளர்ச்சியே மட்டும்தான். இதில் 8ஆம் பாவாதிபதி 3ல் இருக்கார். 8க்கு 8 அது பாவத் பாவா கான்செப்ட் படி என்ன சொல்லுவோம்னா, உங்கள் எதிரிகள் விலகப் போகிறார், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் விலகி நிறைவாகத்தான் வரப்போகுது. ஒரு சில சார் கேஸு ஒன்று ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு, அது முடிவுக்கு வருமா? எப்போ முடிவுக்கு வரும்னு இன்னும் தெரியல. எப்பொழுதுமே 8க்கு 8 வரும் பொழுது முடிவு வருகிற காலகட்டம். அப்போ இப்பொழுது எட்டாத கனியும் எட்டும் சொல்லுவோம். அப்போ இந்த நேரத்தில் ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகிறது, இல்லை வெற்றி பெறுகிற காலகட்டம். ஒரு வக்கீல் இவங்களாம் போய் பார்த்து என்னங்க ரொம்ப லேட் ஆகுது என்னன்னு கேட்டு பாருங்கள், உறுதியாக வெற்றி வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் சார் நாங்கள் வெளிநாடு பயணித்து வெளிநாடுக்கு படிப்புக்காக வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், வேலை கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். உங்கள் 12ஆம் இடத்துல ராகு வலுவாக இருக்கிறார். 12ஆம் இடமே அவங்க 2க்கு பயணித்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன சொல்ல போகுதுன்னா, ஒரு இடம் விட்டு இடம் மாறி வளர்ச்சி பெறுகிற காலகட்டம் வந்தாச்சு. இப்பொழுது உங்கள் நேரத்தில் நீங்கள் வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், கல்வி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், மிகுந்த யோகமாக இருக்கும். இதில் மாணவர்களுக்கு பொதுவாக உங்கள் 4ஆம் அதிபதி இந்த இடத்துல இருக்குது, 4ல் புதன் பயணிக்கிறார். அப்போ 4ஆம் இடத்தில் புதன் இருந்தாலே கல்விக்காரகன், வித்தியாக்காரகன், உங்களை வேலையில் தொழிலில் வளர்ச்சி கொடுக்க போகிறார். நிறைய பேர் படித்து முடித்தோன்னு வேலைன்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு படித்து கொண்டு இருக்கும் பொழுதே வேலை, ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது, பார்ட் டைம் வேலை பார்க்குறது, இதெல்லாம் இந்த நேர காலம் வந்தாச்சு. ஆக மொத்தம் உங்களுக்கு வேலையில் சிறப்பாக இருக்க போகிறது. ஒரு வயதானவங்க கேட்குற கேள்வி, எங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற பலன் ஒரு சிலது மட்டும் செட் ஆகும். ஏன்னா ஏஜ் பர்சனாக இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தப்பட்டது, ஃபிக்ஸட் டெபாசிட் சம்மந்தப்பட்டது, உடல் உபாதைகள்லாம் குறைய வேண்டிய காலகட்டம். 10ஆம் இடத்துல இருக்கிற சனி சூரியன் பார்க்கறனால கால் சம்மந்தப்பட்டது,
எலும்பு சம்மந்தப்பட்டது, கண், இது மாதிரி அனைவருக்கும் இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் சரி செய்ய வேண்டிய காலகட்டம். அப்போ எலும்பு, பொதுவாகவே எலும்பு சம்மந்தப்பட்டு கண் சம்மந்தப்பட்டதில் கவனமாக மட்டும் இருந்துக்கங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. பரிகாரம்னா இது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மர் பிரித்திங்கரா இந்த தெய்வத்தை ஒரு முறை வழிபட்டு பாருங்கள். இந்த மாதத்தில் தடங்கள் எல்லாம் விலகி சுபிச்சமாக தான் இருக்கும். ஒரு சில எண்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அந்த எண்கள் அந்த கிழமையில் வரும் பொழுதோ அந்த நாட்களிலோ அந்த ஒரு குறிப்பிட்ட இதை பயன்படுத்தி பாருங்கள். பொதுவாக 1, 3, 9 இந்த எண்கள் வர நாட்களோ, இந்த எண்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் மொத்தமாக சென்று ஒரு 3 பேர் இல்லை ஒருத்தரோ இந்த மாதிரி ஒரு விஷயமாக பயன்பட்டு பாருங்கள். இந்த மாதத்தில் ஒரு வெற்றியான மாதம்னு சொல்லுவோம். மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, இளஞ்சிவப்பு கூட சூட்டாகும். இதெல்லாம் பயன்படுத்தி வெற்றி முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம். ஒரு சில நட்சத்திரத்தில் எதுவும் தவிர்த்துருங்க, பண்ண வேண்டாம். பொதுவாகவே உங்களுக்கு அனுஷம் அப்புறம் கேட்டை இந்த நட்சத்திரத்தை எந்த இதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதத்தில் வருகிற நட்சத்திரத்தில் மற்ற நாட்கள் எல்லாம் சுபிச்சமாக செய்ய வேண்டிய காலகட்டமே. உங்களுக்கு இருக்கிற பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கேன். இன்னொரு பரிகாரம், இது எதற்கு என்றால் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துல பயணிக்கிறார். அப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது இரட்டை வீடு. அப்போ வள்ளி தெய்வானையுடன் இருக்கிற முருகன், இந்த முருகன் வழிபட உங்களுக்கு அனைத்துமே தானாக வந்து சேரும் என்பது மற்ற கருத்தல்ல. இதை தவிர யாருக்காவது பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் உறுதியாக உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.